The volume of a solid right circular cone is 11,088 cm cube. If its height is 24 cm, then find its radius of the cone சொல்லியிருக்காங்க. அதாவது வால்யூம் ஆஃப் கோன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாமா? கிவன் ஹைட் வந்து நமக்கு 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வால்யூம் ஆஃப் தி கோன் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் கியூப். இப்போ பாருங்கள், வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதை வந்து இங்கே கொடுத்துருக்கிற வால்யூம் கூட நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஆருடைய வேல்யூ கிடச்சிடும். பாருங்கள், 1/3 பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஹெச் பார்த்திங்கன்னா நமக்கு 24ன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 11088ன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஆர் ஸ்கொயர் தான் வேணும், அது மட்டும் இங்கே இருக்கட்டும். இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிறதுலாம் இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் இருக்கிறத முதல்ல நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். 3யும் 7ம் 3 × 7 போட்டுக்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 1, 22, 24. ஸோ 22யும் 24 மட்டும் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 3 டேபிளில் இது 1 டைம், இது 8 டைம்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 2 டைம்ஸ், 11 டேபிளில் 1 டைம் போட்டுக்கலாம். இந்த 0க்கு இங்கே 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 8 பாருங்கள், 8 வந்து 11 விட சின்னதாக இருக்கிறதுனால அடுத்த நம்பர் எடுத்துக்கிறோம். 2 நம்பர் அட் ஏ டைம் எடுத்தால் நடுவில் வந்து ஒரு 0 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து 8 டைம்ஸ். மறந்துட்டு இந்த இடத்துல 0 விட்டிங்கன்னா சம் தப்பாயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 நம்பர் அட் ஏ டைம் எடுக்கும்போது 0 போடுவோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் இது 1 டைம், 2 டேபிளில் பார்த்திங்கன்னா 5 2s are 10 வரும். அப்புறம் இந்த 0 வரும். இந்த 8 வந்து 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ரெண்டுத்தையும் நம்ம 2 டேபிளையே கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் இது பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இந்த 2 டேபிளில் வந்து 2 2s are 4, பேலன்ஸ் 1 வரும். 5 2s are 10, 2 2s are. இப்போ இது வந்து நம்ம 4 டேபிளையே கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள் இது 1 டைம். 4 டேபிளில் பார்த்திங்கன்னா 24 வந்து 6 டைம் வரும், பேலன்ஸ் 1 வரும். இந்த 12 வந்து நமக்கு 4 டேபிளில் 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ 63 × 7ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 63யும் 7யும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கிடச்சிரும். 21 பேலன்ஸ் 2, 42, 44, 441 வருது. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 441ன்னு கிடைக்குது. ஸோ 21ஓட ஸ்கொயர் தான் 441. அதனால ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441. அப்போ ஆர் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 21 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு கிடச்சிட்டோம்.